ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றா தமிழ்நாடு பூரா சுற்றுப்பிரயாணம் போகிறாங்க அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தாக்கம் என்பது திமுகவுக்கு ஆழ்ந்த கவலையை தரக்கூடியது. அவங்க தோத்து கூட போகலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு பெர்செப்ஷன் வைஸ் அடி விழும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ராகுல் காந்தி, பிரியங்கா, விஜய் எல்லாம் ஒரே பிரச்சாரத்துக்கு ஒரே மேடையில் போறாங்கன்னா இன்றைய கட்டத்தில் இன்றைய அரசியலில் அதிகாரத்தை எப்படியாவது தக்க வைக்க துடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஒரு சினாரியோ கண்டிப்பாக அவர்கள் வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் மிக கடினமான போட்டி, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடினமான போட்டி இருக்கும். திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த பதில் ராகுல் காந்தி கொடுத்த பதில் தான். இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதிகாரத்தில் பங்கு என்பதே கூடுதல் இடங்களுக்கான பேரம் தான் புரிந்து கொள்ளப்படுது. ஆனால் இப்போ அதிக இடங்களையும் கொடுக்க மாட்டேன்னு திமுக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ராகுல் காந்தியை கோபப்படுத்தி இருக்கிறது. உடஞ்சது அலைன்ஸ் அப்படின்னா தாவேக்கா பக்கம் தான் காங்கிரஸ் போய் ஆகணும். அது தாவேக்காக அதை விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேற எதுவும் இருக்க முடியாது. காங்கிரஸுக்கும் மற்ற இடதுசாரிகள் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி, சாதனைகளை திமுக மொத்தமாக அள்ளின்னு போயிடுது. ஒரு வேங்கை வயலுக்கு விசிகா தான் போய் மக்கள் மன்றத்தில் அவங்க சமூகத்தினர் மட்டுமல்ல பொது சமூகத்தினரிடமும் கைகட்டி வாய்ப்பொத்தி நின்று பதில் சொல்ல வேண்டியது விசிகாவுக்கு இருக்கு. ஆனால் தொழில் வளர்ச்சி 50,000 கோடி முதலீடு வந்துருச்சுன்னு ஏதோ ஒரு ஃபிகரை டிஆர்பி ராஜா சொல்றாரு. மந்திரி அமைச்சரவையே அங்கே நிற்குது, முதலமைச்சருக்கு அவர்கள் மாலை சூட்டுகிறார்கள் போது அந்த பெருமையை ஒரு கட்சி தான் எடுத்துட்டு போகுது. தேர்தல் காலத்தில் மட்டும்தான் கூட்டணி 15 நாள், அதுக்கு முன்னால் அவங்க யாரோ, அதுக்கு பின்னால் இவங்க யாரோ. கொள்கை இல்லாத அரசியல் எங்கே போய் நிற்குன்றதுக்கு தேமுதிகவை சிறந்த உதாரணம். அவங்க 2 பேரோடையும் பேசினது உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேரோடையும் பேசல, ஒருத்தரோட தான் பேசுகிறோம். யார் அந்த ஒருத்தர்? கொஞ்ச நாளாகவே அந்த புயற்சியில் இருந்துகிட்டே இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனாங்க. அந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்கும்போதே முதல்வர் அவர்கள் பேசும்போது ஆட்சியில் அதிகாரத்திலலாம் பங்கு கொடுக்க முடியாதுங்கிறத சொல்லிட்டாரு. இப்போது மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ இந்த மாதிரி இதை கேட்டவர்கள், இதை பற்றி பேசினவங்களுடைய வாய்ஸ் ராகுல்ஜி அவருடைய வாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அப்போ இவர் சொன்ன பதில் டைரக்டாக ராகுல் ஜிக்கு சொன்ன பதிலாக இது? முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த பதில் ராகுல் காந்தி கொடுத்த பதில் தான். ஏன்னா இவர்கள் சொடாங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர்னா ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் இதை பேச மாட்டாங்க. ஆகவே பதில் ராகுல் காந்திக்கானது. இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தான் நம்ம கவனிக்கணும். அவர் பேசும்போதுமே இது திமுகக்குங்கிறத அப்படி சொல்லாமல் தமிழ்நாட்டுக்கே அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவர் அதில் இபிஎஸ் அவர்களையும் சேர்த்துக்கிட்டு சொன்ன மாதிரி மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒத்து வராத விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இபிஎஸ் சார்பாகவும் அவர் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. இபிஎஸோட கருத்தும் இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுகவோட ஆட்சி தான், என்டிஏ கவர்மெண்ட்னு அவங்க திரும்ப சொல்கிறாங்க. இவர் வந்து என்டிஏ கவர்மெண்ட் கிடையாது, அதிமுக கவர்மெண்ட் தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்டிஏ கவர்மெண்ட் பட் அதிமுக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும், மற்றவங்களுக்கு பங்கு கிடையாதுன்றாரு. ஸ்டாலின் இந்தியா கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை, திமுக கவர்மெண்ட்டு தான் சொல்கிறார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டைன்றார். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கிடையாது, திமுக கூட்டணி தான். தெளிவாக இருக்கார் அவர். சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டார். நவ் இந்த பால் இஸ் இன் காங்கிரஸ் கோர்ட். இப்போ 22ஆம் தேதிக்கு மேலே அவங்க பேச்சுவார்த்தை குழு அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம், இன்னும் ஒரு வாரம் இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா என்னன்றது அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். இந்த பக்கம் பிஜேபியில் இருக்கிறவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கும்போது, நாங்கள் எப்பயுமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் கேட்டது கிடையாது, எங்களுக்கு தேவை இந்த முறை திமுக ஆட்சியை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறது தான், அதை தான் நாங்கள் நோக்கி பண்ணிகிட்ருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது காங்கிரஸ் தரப்புலேருந்து அதிக சீட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வச்சுருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை தாண்டி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது. அதில் எப்படி சார் இருக்கும் இவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது? அதிகாரத்தில் பங்கு என்பதே கூடுதல் இடங்களுக்கான பேரம் தான் புரிந்து கொள்ளப்படுது. ஆனால் இப்போ அதிக இடங்களையும் கொடுக்க மாட்டேன்னு திமுக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கனிமொழி ராகுல் காந்தியை பார்த்த பிறகு அவர் சொன்னது இப்போ 25 சீட் இருக்குது, அதிகபட்சம் 28 சீட், அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு அவங்க தெளிவுபடுத்திட்டு வந்துட்டாங்க. 2வது சொடாங்கரை மாற்றிட்டு முகுல் வாஸ்னிக்ன்றவரை நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனாங்க. இதெல்லாம் ராகுல் காந்தியை கோபப்படுத்தி இருக்கிறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து பேச வைக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு, மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு, சொடாங்கர் பேசுகிறாரு, புதுசாக நாராயணசாமி, புதுச்சேரி நாராயணசாமியும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார். கூட்டணின்றது வந்து அது எங்களுடைய கொள்கை அப்படின்னு. பாண்டிச்சேரியில் திமுக வந்து எங்களை விட அவங்க குறைவான, எங்களுக்கு 28% ஓட்டு, அவங்களுக்கு 6% ஓட்டு, ஆனால் அவங்க அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்னு காங்கிரஸ் அந்த பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ அடுத்த கட்டம் என்ன, இப்போ 22ஆம் தேதிக்கு பிறகு தான் நாங்கள் குழு அமைப்போம்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். அதுக்கு பிறகு தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்க போகுது. பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் போகுதுனால ஸ்டாலினோட இதை ஒத்துக்கிட்டு போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றதை கிளாரிஃபை பண்ணிட்டார். பொதுவெளியில் தெளிவுபடுத்திட்டார். சொல்ல வேண்டியவங்களுக்கு பொதுவெளியில் மெசேஜை கொடுத்தாச்சு. புகழ்பெற்ற நாளிதழ் மூலமோட மீடியா ஹவுஸோட கான்க்ளேவில் தெளிவாக சொல்லியாச்சு, கிடையாதுன்னாச்சு. அப்போ கிடையாதுன்னு சொன்ன பிறகு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்கன்னா அது ஒத்துக்கிட்டு போகிறீங்கன்னு ப்ரீ கண்டிஷன் போட முடியாது. அவன் போட்டான் ப்ரீ கண்டிஷன், அவர்கள் போட்டு விட்டார்கள் ப்ரீ கண்டிஷன். அதனால் காங்கிரஸ்
பேச்சுவார்த்தைக்கு போகிறது என்றால் சீட்டை பற்றி தான் பேச முடியும். அதிகாரத்தில் பங்குன்றது அவுட் ஆஃப் கொஸ்டின். ஆகவே காங்கிரஸ் என்ன பண்ண போகுது? இப்போ பால் வந்து காங்கிரஸோட கோர்ட்டில் இருக்குது, காங்கிரஸ் தான் முடிவு செய்யும். டிவிக்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால இப்படி ஒரு பால் த்ரோ பண்ணாங்க காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும்போது இன்னைக்கு டிவிகே ஸ்டில் ஓப்பனில் இருக்கா, இல்லை அவங்க வந்து தனியாக தான் நிற்க போகிறோம்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லைன்னா வேறு வழியே இல்லாமல் திமுக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஓகே சொல்லி கன்வின்ஸ் ஆகி அந்த கூட்டணியை தொடர்ந்து தான் செய்யணுமா? ஆப்ஷன் இருக்கிறதால தான் அது இவ்வளோ இந்த பேச்சே காங்கிரஸால் பேச முடிஞ்சுது. தாவேக்கா ஒன்றும் தனியாக போகிற முடிவுலாம் நாள் இருக்குது. இன்னும் எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் 20 நாளைக்கு மேலே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் தான் நமக்கு எலெக்ஷன். ஸோ 1.5 மாதம் இருக்குது, நாள் ரொம்ப இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தாவேக்கா ஆப்ஷன் காங்கிரஸுக்கு இருக்கிறதால தான் இவ்வளோ தூரம் அவங்க பேசுகிறாங்க. தாவேக்காவுக்கு காங்கிரஸ் விட்டால் இன்றைக்கி வேறு நாதியே கிடையாது, யாருமே இல்லை அவங்களுக்கு. கடைவெறித்தேன் கொள்வார் இல்லைன்றது தான் காங்கிரஸ் தாவேக்காவோட நிலைப்பாடு. நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு அவர் சொன்ன பிறகும் யாரும் அவரை நாடி வரவில்லை, சின்ன கட்சிங்க கூட போகல. அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் காங்கிரஸ். காங்கிரஸ் இங்கே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க ஒரு நப்பாசை இருக்குது தாவேக்காக்கு வந்துடுவாங்கன்னு. தாவேக்காவும் கழிட்டுச்சுன்னா காங்கிரஸ் நடுத்தரில் தான் நிற்கணும், அதில் சந்தேகமே கிடையாது. தாவேக்கா ஒருவேளை இந்த கூட்டணி உடையாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. இறுதி நேரத்தில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும். அதிகாரத்தில் பங்கு என்ற தன்னுடைய கோரிக்கையை காங்கிரஸ் கைவிடும். கூட 3லேருந்து 5 சீட்டு, அதிகபட்சம் 30 சீட்டு, அதுக்கு மேலே போகாது. 28லேருந்து 30 சீட்டு வாங்கிட்டு அலையன்ஸுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை தற்காலிகமாக கைவிடப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் அப்படி தான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் உடஞ்சுது அலையன்ஸ் அப்படின்னா தாவேக்கா பக்கம் தான் காங்கிரஸ் போய் ஆகணும். அது தாவேக்காக அதை விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றா தமிழ்நாடு பூரா சுற்றுப்பிரயாணம் போகிறாங்க அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தாக்கம் என்பது திமுகவுக்கு ஆழ்ந்த கவலையை தரக்கூடியது. அதை மறந்துடாதீங்க. அவங்க தோற்று கூட போகலாம், ஆனால் அது திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்வு என்பது இன்றைய கட்டத்தில் இன்றைய அரசியலில் அதிகாரத்தை எப்படியாவது தக்க வைக்க துடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஒரு சினாரியோ, ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே மேடையில் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, இல்லை ராகுல் காந்தி பிரியங்கா விஜயெல்லாம் ஒரே பிரச்சாரத்துக்கு ஒரே மேடையில் போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு பர்செப்ஷன் வைஸ் அடி விழும். கண்டிப்பாக அவர்கள் வந்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டாலும் மிக கடினமான போட்டி, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடினமான போட்டி இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஹங் அசம்பிளி கூட வரலாம். விஜயும் ராகுலும் சேர்ந்தா அதுக்கு வாய்ப்பு குறைவு. நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் தொடரும் தொடரும். இன்றைய தேதியில் என்னுடைய அவதானிப்பு என்பது, என்னுடைய அசஸ்மெண்ட்ன்றது அதுதான். கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டாலேயோ அல்லது வந்து காங்கிரஸ் யதார்த்தத்தை புரிந்து கொண்டோ அந்த கோரிக்கை, ஏன்னா கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு என்பதை வெளிப்படையாக முடியாது என்று சொன்ன பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஸ்டாலின் இறங்கி வர மாட்டார். அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது. அப்போ அவர் வந்து இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டின்னு சொன்ன பிறகு காங்கிரஸ் இறங்கி தான் வந்து ஆகணும். வருவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். கூட 3லேருந்து 5 சீட்டு போய் 30 சீட்டில் இது செட்டில் டவுன் ஆகும். பட் இதுக்கு 1 மாதம் ஆகும். தாவேகாவினுடைய அருண்ராஜ் அவர்கள் வந்து அன்னைக்கு சிஎம் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போ கூட்டாட்சி கிடையாது, இங்கே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தனியாட்சி சுயாட்சி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க நாற்காலியில் 3 கால் கூட்டணி தானே, அப்போ நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு தனியாக நின்று பாருங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. தனியாக நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து டிவிகே டிஎம்கே தனித்தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறதுக்காக சொல்கிறாரு. அதை இல்லை கூட்டணி ஆட்சி வேணான்னா நீ நிற்கும் போதும் கூட்டணி இல்லாமல் தனியாக போய் நின்று பாருன்றார் அவர். என்னை பொறுத்த வரைக்கும் அது லாஜிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை. உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி ஆட்சி தான், ஒரு கட்சி ஆட்சி அல்ல. நீங்கள் எலெக்ஷனில் போய் ஓட்டு கேட்கும்போது 90 கட்சியை சேர்த்துட்டு போய் கேட்குறீங்க. உங்கள் கூட கூட்டணியில் 9 கட்சி இருக்குது, அதில் 7 கட்சிக்கு சீட்டு கிடைக்குது. ஆனால் ஆட்சி மற்றும் ஒரு கட்சி தான் அமைக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தனியாட்சி என்பதே வந்து அடிப்படையில் சுயநலம் சார்ந்த ஒரு கோரிக்கை. பன்முகத்தன்மை ரெப்ரசன்ட் ஆகணும்னா மத்தியில் எப்படி கூட்டாட்சியோ மாநிலத்திலையும் கூட்டாட்சி. இப்போ குறைஞ்சபட்சம் அரசியல் நேர்மை இருந்ததுன்னா தனியாக நின்று பார்க்கட்டும். 2016 ஜெயலலிதா அவங்க கூட குட்டி குட்டி கட்சியை சேர்த்துட்டு தான் நின்னாங்க. தனியாக யாருமே நின்று ஜெயிச்சது கிடையாது. 38 சீட்டு 38 கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மோடி, ஜனநாயக பண்புகள் அற்றவராக அறியப்படுகிற நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள், மோடி 1.0 2.0 தனியாக அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தார். இப்பயும் பங்கு கொடுக்குறார். இப்போ வேறு வழியில் கொடுத்தும் ஆகணும். ஒரு ஜனநாயக பண்புகள் அற்றவராக அன்டெமோக்ராட்டிக் லீடராக அறியப்படுகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்பொழுது சிறிய கட்சிகளுக்கு கூட அடிப்படையில் ஒரு ஜனநாயக பண்பாளராக அறியப்படுகிற ஒரு இன்க்ளூசிவ் லீடராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதிகாரத்தை பங்கு போடக்கூடாது, அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது என்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்வி காங்கிரஸ் மத்தியில் இன்று எழத் தொடங்கி இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கேட்பது என்பது என்னை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க நியாயமானது, அதில் எந்த தவறும் கிடையாது.
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கணும். தனியாக நின்று யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனாரப்பட்ட ஜெயலலிதா கருணாநிதியை கூட்டணி வச்சு தான் ஒருவர் வீழ்த்தினார்கள். ஆனாரப்பட்ட எம்ஜிஆரும் கருணாநிதியை 3 தேர்தல்களை கூட்டணி வச்சு தான் வீழ்த்தினார். அப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினுமே கூட்டணி வைத்து தான் வெற்றி பெறுகிறார்கள் அல்லது தோல்வி அடைகிறார்கள். அப்போ உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு மட்டும் கூட்டணி கட்சிகள் தேவைப்படுகின்றன. வென்ற பிறகு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பது ஏற்புடைய ஒரு நிலைப்பாடு அல்ல. அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு அதிமுக வெர்சஸ் திமுக, ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சிஎம் அவர்கள் பேசும்போது டெல்லி வெர்சஸ் டிஎம்கே தான் சொல்கிறார், என்டிஏ வெர்சஸ் டிஎம்கேன்னு தான் சொல்கிறார், ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு சொல்லவே இல்லை. என்டிஏ வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறதே தவறுங்க. என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணியும் சொல்லணும்ல. திமுக தனியாக நின்று வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அது தவறு. என்னை பொறுத்தவரையில் அது கூட்டணி கட்சிகள் அதை கேள்வி கேட்க வேண்டும். தனியாக திமுகவால் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது, தனியாக அண்ணா திமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது. இது என்டிஏ அரசுன்னு தான் மோடி சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறார், எடப்பாடி என்ன சொல்கிறார், என்டிஏ அரசு தான், ஆனால் அதிமுக மட்டும்தான் அதில் பங்கு பெறும், மற்றவர்களுக்கு அதில் இடமில்லைன்றார், கூட்டணி ஆட்சி இல்லைன்றார். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது என்டிஏவுக்கும் திமுக கூட்டணிக்குமான போட்டின்றார். இந்தியா கூட்டணிக்கான போட்டின்னு சொல்லணும். திமுக தனியாக எங்கே என்டிஏவை வீழ்த்துச்சு, எங்கே போட்டிட்டுது, எத்தனை கட்சிகள் திமுக கூட்டணியில் வச்சுருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, காங்கிரஸுக்கும் மற்ற இடதுசாரிகள் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி, சாதனைகளை திமுக மொத்தமாக அள்ளின்னு போயிடுது. திராவிட மாடல் ஆட்சி என்னென்னமோ சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சமூக நீதி ஆட்சி, ஒப்பாரும் மிக்கார் இல்லாத ஆட்சிலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்றதை மக்கள் வரும் தேர்தலில் முடிவு செய்வாங்க. இன்றைக்கி பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் சொல்லிக்கிறேன். வரக்கூடிய தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் சாதனைகளுக்கு ஆளும் கட்சி ஒரு கட்சி மட்டும் சொந்தம் கொண்டாடுது. ஆனால் இந்த ஆட்சியோட வேதனைகளுக்கு, இந்த ஆட்சியோட தோல்விகளுக்கு அதிகாரத்தில் பங்கு பெறாத கூட்டணி கட்சிகளும் அந்த பழியை சுமக்கிறாங்க. அப்போ பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்ன்ற மாதிரி ஆட்சியோட சாதனைகளுக்கு கிரெடிட் ஒரு கட்சி எடுத்துகிட்டு போகுது. அதோட லாபங்களை, அதோட பெருமைகளை ஒரு கட்சி எடுத்துக்கொண்டு போகிறது. மற்றவங்களுக்கு யாருக்கும் அவங்க பங்கு கொடுக்கறதே இல்லை. ஆனால் ஆட்சியோட தோல்விகளுக்கு, ஒரு வேங்கை வயலுக்கு விசிகா தான் போய் மக்கள் மன்றத்தில் அவங்க சமூகத்தினர் மட்டுமல்ல பொது சமூகத்தினரிடமும் கைகட்டி வாய்ப்பொத்தி நின்று பதில் சொல்ல வேண்டியது விசிகாவுக்கு இருக்குது. சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை போலீஸை வச்சு இரும்பு கரம் கொண்டு அடித்து ஒடிச்சு உடைக்கும் போது அந்த பாவத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு வருது. ஆனால் தொழில் வளர்ச்சி 50,000 கோடி முதலீடு வந்துருச்சுன்னு ஏதோ ஒரு ஃபிகரை டிஆர்பி ராஜா சொல்கிறாரு மந்திரி, அமைச்சரவையே அங்கே நிற்குது, முதலமைச்சருக்கு அவர்கள் மாலை சூட்டுகிறார்கள் போது அந்த பெருமையை ஒரு கட்சி தான் எடுத்துகிட்டு போகுது. இதுதான் கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு. இது ஒரு 2 கட்டா நிலைமை. அதிகாரம் ஒரு கட்சியில் இருக்குது, ஆனால் எலெக்ஷனுக்கு போகும்போது கூட்டணியாக சேர்ந்து தான் போகிறீங்க. கிரெடிட்டை ஒரு கட்சி எடுத்துக்குது, ஆனால் ஆட்சியோட வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் கூட்டணி கட்சிகள் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ இந்த நிலைமை மாறணும்னா கூட்டணி ஆட்சி என்பது தான் உண்மையான ஜனநாயகத்தின் வெளிப்பாடு. அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், திமுக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தங்களுடைய இருக்கிறவங்களும் கேட்கலையே, அது மற்றவங்க கேட்கல. இப்போ விசிகா ஒரு காலத்தில் கேட்டது, அவங்க இன்றைக்கி கேட்கல, அதை அடக்கி வாசிக்கிறாங்க. முதல்ல இன்ஃபேக்ட் கேட்டது விசிகா. இன்றைக்கி என்ன அவங்களுக்கு என்ன நெருக்கடி நமக்கு தெரியாது, அவங்க அதை பேச மறுக்கிறாங்க. காலம் வரலன்னு பொதுவாக ஒரு பதில் அவர் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லுகிறார். இடதுசாரிகள் வித்தியாசமான நிலைப்பாடு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா ஒரு பொது செயல் திட்டத்தை மக்கள் மன்றத்தில் வைத்து நாம் அனைவரும் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாம் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம்ன்றாங்க. அது அவங்க நிலைப்பாடு. அது என்னை பொறுத்தவரையில் கதைக்கு உதவாத நிலைப்பாடு. கேட்பதும் தவறில்லை, இடதுசாரிகள் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்கிறதும் தவறில்லை. நீ கேட்காதவனுக்கு கொடுக்க தேவையில்லை, பட் கேட்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் பெரிய கட்சியோட கடமை. தேர்தல் காலத்தில் மட்டும்தான் கூட்டணி 15 நாள். அதுக்கு முன்னால் அவங்க யாரோ, அதுக்கு பின்னால் இவங்க யாரோ. அடுத்த நாளே கொடி பிடிச்சிட்டு நிற்பாங்க, ஜெயலலிதா பேரிலையும் கலைஞர் பேரிலையும். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. அதிகாரத்தில் பங்கு இல்லாமலே திமுக அரசுக்கு எல்லா விதத்திலும் முட்டு கொடுக்கக்கூடிய, நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சூழலுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் அதை கேட்குது. 3% ஓட்டா 4% ஓட்டான்றது பிரச்சனை கிடையாது மேடம். 1% ஓட்டே கூட இருக்கட்டும், அந்த 1%ல் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஆகவே இந்த கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. முதலமைச்சர் கதவை அடைத்து விட்டார், காங்கிரஸ் தான் முடிவு செய்யணும். இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் திமுக கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுக கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தானா, இன்றைக்கி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் 2 கட்சிகளையும் நாங்கள் பேசவே இல்லையே, பத்திரிகைக்காரங்க நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க, நேரம் வரும்போது சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கான நேரம் வரலையா? February 22 இவங்க தொகுதி பங்கீடுக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிகள் அப்படி சொல்லும்பொழுது இப்போ இவங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா திமுகவோட டோரும் க்ளோஸ் ஆகிடும்.
அது எந்த டோர் க்ளோஸ் ஆகுது எந்த டோர் ஓப்பன் ஆகுதுன்றது அவங்களுக்கு தான், பிரேமலதாக்கு தான் தெரியும். கொள்கை இல்லாத அரசியல் எங்கே போய் நிற்குன்றதுக்கு தேமுதிகவோட நிலைப்பாடு ஒரு காரணம். அவங்க 2 பேரோடையும் பேசினது உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேரோடையும் பேசல, ஒருத்தரோட தான் பேசுகிறாங்க. யார் அந்த ஒருத்தர்? கடலூர் மாநாட்டில் எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டை அறிவிப்பண்ணாங்க. மாலை 7 மணி வாக்கில் முடிவெடுத்து விட்டோம்னு அவங்க கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. இறுதி உரையாற்றிய பிரேமலதா என்ன சொன்னாங்க, முடிவெடுத்துட்டோம், ஆனால் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண மாட்டேனாங்க. அந்த சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 தரப்புலையும் பேசுகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க கோரிக்கை என்ன, இந்த 2 தரப்போட பதில் என்னன்றது நமக்கு தெரியாது. இதுக்கு நடுப்புற 10 நாள் முன்னால் அமைச்சர் ஏவா வேலு என்ன சொன்னார், நான் பேசலை அப்படின்ட்டார். நயினார் நாகேந்திரன் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நானும் பேசலை அப்படின்ட்டார். இதுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி அவங்க பிரேமலதா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரோடையும் பேசணுன்றது தப்பு, நீங்களாக எழுதுறீங்க, அது ஒருத்தரோட தான் பேசுகிறேன்றாங்க. யார் அந்த ஒருத்தர்? மேபி தாவேக்காவா இல்லை சீமானா? பதில் சொல்லுங்கள். ஆகவே ரொம்ப நாள் நீங்கள் வந்து மக்களை வந்து முட்டாளாக்க முடியாது. இது அடிப்படையில் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சம பண்ணிடலாம் தேமுதிகவோட இந்த நிலைப்பாட்டை. கொள்கை இல்லாத அரசியல் எங்கே போய் நிற்குன்றதுக்கு தேமுதிகவை சிறந்த உதாரணம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை சில விஷயங்கள் நம்ம யூகிக்காத, நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸ் ராகுல் அவர்கள் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு அந்த கூட்டிலேருந்து வெளில வரும்னு சொல்லி டிவிகேயோடு சேரும்பொழுது, அப்போ அந்த 2 ஃபேஸ் கூடயே தேமுதிகவும் சேர்றாங்க. அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அந்த கூட்டணி இன்னும் கூட கொஞ்சம் பலமான ஒரு கூட்டணியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லைங்க, அவங்களுடைய வாக்கு வங்கி ரொம்ப 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 சொற்பமானது. 0.4% என்னமோ தான் இருக்குது அவங்களுக்கு. எந்த கூட்டணிக்கு போனாலும் பெர்செப்ஷன் பில்ட் பண்ணுறதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி அது எனக்கு அது கூட வந்து தெரியாது. ஏன்னா இன்றைய சூழலில் வந்து அவங்க வந்து இந்த இழுபறி இருக்குது பாருங்கள். நீங்கள் 2 பேரோடையும் பேசுகிறாங்க, தொடர்ந்து மாத கணக்கில் பேசுகிறாங்க, தினம் ஒரு பேச்சு பேசுகிறாங்கன்னு போது மக்கள் மன்றத்தில் அவர்களுடைய வாக்குகள் வந்து இருக்கக்கூடிய வாக்குகளும் சொற்ப வாக்குகளும் சிதறிடும். ஒரு புகைப்படத்தை பார்த்திருப்பீர்கள், 3 நாட்களுக்கு முன்பு அவங்க வந்து 234 தொகுதிகளுக்கு விருப்ப மனுன்னு போட்டப்போ அவங்க கட்சி அலுவலகம் வெறிச்சோடி கிடந்தது. ஒரு ஆள் கூட இல்லை. அதை பற்றி கூட அவங்க கோபப்பட்டு பேசினாங்க. அடுத்த நாள் அவங்களுடைய கூட்டத்தில் அவருடைய கட்சியோட நிர்வாகி ஒருவர், நாங்கள் பத்திரிகையாளர்களை வீடு புகுந்து அடிக்க வேண்டிய நிலை வரும் என்றவங்களாம் 3 முறை ஜெயிலுக்கு போனவர் வன்முறையை ஓப்பனாக வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பேச்சை பேசுகிறார். அவங்க கட்சி தலைவர் பிரேமலதா அவர்கள் அதை ரசிக்கிறார். இதெல்லாம் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், இத்தகைய அணுகுமுறை ஒரு கட்சிக்கு நல்லதல்ல. மக்கள் மன்றத்தில் அவர்கள் வந்து நிராகரிக்கப்படுவார்கள். இதெல்லாம் வந்து திமுக அண்ணா திமுக கூட பேசாத பேச்சு. இந்த நிலைமைக்கு ஒரே ஒரு காரணம், நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், எவ்வளோ தூரம் வளைச்சு நம்ம பேசினாலும் ரொம்ப ஈஸியாக சம பண்ணிடலாம். கொள்கையில்லாத அரசியல் எங்கே போய் நிற்கும் என்பதற்கு தேமுதிகவின் நிலைப்பாடும் தேமுதிகவின் நிலையும் தான் இன்றைக்கு காரணம். 2வது நீங்கள் சொன்னது, ஒருவேளை காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறி தாவேக்கோட போச்சுன்னா தேமுதிகவும் போமானா, இதெல்லாம் வந்து அத்தைக்கு மீசம் முளைச்சி சித்தப்பாவை வர கதை. இதெல்லாம் வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸில் நம்ம பேச முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராது நான் நம்புகிறேன். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படி வந்ததுன்னா கூட அந்த கூட்டணிக்கு தேமுதிக போனாலும் கூட பெரிய அளவில் எந்த லாபமும் அந்த கூட்டணிக்கோ அல்லது தேமுதிகவுக்கோ இருக்காது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.